ரெண்டாவது குதிரை டிவி, மூணாவது குதிரை நியூஸ் பேப்பர். இந்த மூணுக்கு தாண்டா போட்டி. முன்னாடி டிவி வர, பின்னாடி ரேடியோ வர, அதுக்கு பின்னாடி நியூஸ் பேப்பர் வர, முந்தி 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 முந்தி. ஆனா நம்ம குதிரை தான் முன்னாடி மூக்கு தொலைச்சிட்டு வந்துட்டே இருக்குது. நான் தான் சொன்னேனோ, உங்க நெருங்கின ஒருத்தராலதான் உங்களுக்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டம் வர போறதுன்னு. இப்ப பலிச்செடுத்து பாருங்க. பச்சை குதிரை தாண்டும் போது கீழே விழுந்துட்டானா? ஏன்டா 1.5 அடி ஒசரத்தை தாண்டறதுக்கே இப்படி உடம்பெல்லாம் கட்டு போட்டுருக்கிறியா? நீ எல்லாம் நெஜ குதிரை ஓட்டியிருந்தனா என்ன ஆகிறது? புதுசா கல்யாணம் ஆன தம்பதிக டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி 1 வருஷம் ஆகி போச்சு. அதாவது கேஸ் எண்டுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி நேரத்துல 2 பேருமா சேர்ந்து வந்து உங்ககிட்ட நிக்கிறாங்க. நீ என்ன பண்ணுவ? டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவேன். கை கொடுக்காத. பொம்பளை 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 நீயே பொறுக்கியா இருக்கப்ப ஆம்பளை சிங்கம். நான் பொறுக்கியா இருக்க கூடாதா? என்ன பொறுக்கின்னு சொல்லிட்டா? ஏய், என்ன பார்த்தா பொறுக்கி மாதிரி இருக்கா உனக்கு? ஒரு நிமிஷம், என்ன பார்த்தா பொறுக்கி மாதிரி இருக்கா உனக்கு? சொல்றா. Krishna Cottage, Krishna Cottage, Krishna Cottage, Krishna Cottage. Friendship தான் ஒரு பூக்கூடை, இதில் பேப்பர் பூ கிடையாதுடா. அப்படி பண்ணுவேன்னு நினைச்சியா? பண்ண மாட்டேன். ஃப்ரெண்ட் இல்ல, பண்ண மாட்டேன்டா. ஹே, போதும்டா. டேய் உட்காருடா. ஹாய் மேரி, எப்படி இருக்க? நல்லா இருக்கல்ல? அப்புறம் போச்சு போச்சு, எல்லாம் போச்சு, மொத்தமா முடிஞ்சே போச்சு. என்னவாக்கும் ஆச்சு? ஏ ராகவா, சாமி குருவே, நீ இங்கதான் இருக்கிறியா? நீ சொன்னபடியே 1.25 லட்சம் ரூபாய் போச்சுடா. கிருஷ்ணா, பணத்தை பொட்டில போட்டு தானே எடுத்துட்டு போன. எப்படி போகும்? என்ன எப்படி போகும்? நீங்க எல்லாம் நெருங்கி பழகிறவங்களாச்சே. உங்களால பணம் பறி போயிடுமோ நினைச்சுக்கிட்டு 1.25 லட்சம் ரூபாய் கேஷ அப்படியே பொட்டியில போட்டு நேரா ஊட்டிக்கு போனேன். ஊட்டிக்கு போனா அங்க போய் ஒரு லாட்ஜ்ல ரூம் எடுத்து தங்குனேன். நல்லா 3 வேளை தின்னண்டா. ராத்திரி தூக்கம் வரல. பேப்பர் எடுத்து படிச்சா அப்படி கேளு, நாளைய ரேஸ் டிப்ஸ்னு போட்டிருந்தான். அதுல என்ன விசேஷம்னா, 12 வருஷமா ஜெயிச்சிட்டு இருக்கிற ஒரே ஒரு குதிரை, ரேடியோங்கிற குதிரை, அந்த ரேஸ்ல கலந்துக்குச்சு. என் கையில வேற 1.25 லட்சம் ரூபாய் இருந்துதா. ஒரு ரேஸ் ஆடி பார்க்கலான்னு ஒரு நினைப்பு. ஏன்னா ஜெயிக்கிற குதிரையாச்சே. ஞாயிற்றுக்கிழமை காலையில 10:30 மணி கிரவுண்டுக்குள்ள போனேன். உள்ள போனா 1க்கு 10 வேலைன்னு போட்டிருந்தா. 1.25 லட்சம் ரூபாய்க்கு 10 வேலைன்னா எவ்வளவு? 12.25 லட்சம் ரூபா. பேங்க்ல வேலை பாக்குறாரோ. முட்டாள், நீ எல்லாம் பேங்க்ல வேலை பாக்குறான்ட்டு. 1.25 லட்சம் ரூபாய்னா 12.5 லட்சம் கைக்கு வரும். ஓ சரி சரி. 12.5 லட்சம் வரும் நினைச்சிட்டு 1.25 ரூபாய் கேஷ் அப்படியே கொண்டு கட்டிட்டனா. அடுத்தது கட் பண்ணா டுமில் ஒரு துப்பாக்கி சவுண்ட். 12 குதிரை அப்படியே பாயுது பாரு. 1 2 3 4 சும்மா 12 குதிரை. அதுல நம்பர் 1 இருக்குது, அது நம்ம குதிரை ரேடியோ. ரெண்டாவது குதிரை டிவி, மூணாவது குதிரை நியூஸ் பேப்பர். இந்த மூணுக்கு தாண்டா போட்டி. முன்னாடி டிவி வர, பின்னாடி ரேடியோ வர, அதுக்கு பின்னாடி நியூஸ் பேப்பர் வர, முந்தி 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 முந்தி. ஆனா நம்ம குதிரை தான் முன்னாடி மூக்கு தொலைச்சிட்டு வந்துட்டே இருக்குது. ஒரே சந்தோஷம் தாங்க முடியல எனக்கு. 12.5 லட்சம் ரூபாய் கேஷ் வாங்கணும் இல்ல, அதனால பக்கத்துல இருந்தவங்க கிட்ட ஒரு பெரிய சூட்கேஸ் இருந்தது, அதை ஒரு ரேட் பேசி விலைக்கு வாங்கிட்டேன். பார்த்தா பினிஷிங்ல டிவி தான் ஜெயிச்சது. நியூஸ் பேப்பர் தான் ஜெயிச்சிருக்கும். இல்ல டிவி தான். நியூஸ் பேப்பர். ரேடியோ தானே ஜெயிச்சது. ரேடியோ ஜெயிச்சிருந்தா நான் ஏன் முக்காடு போட்டு வர்றேன்? ரேடியோ ஜெயிக்கலப்பா, டிவி மூக்க முன்னாடி காமிச்சிருச்சு பினிஷிங்ல. ரேடியோ கவுந்தடிச்சு குப்புற விழுந்து செத்து போச்சு. ஆனா அதை ஓட்டிட்டு வந்தான் பாரு ஜாக்கி நாய் பண்ணி, மட்டும் என் கையில கிடைச்சிருந்தோம். சார், நான் தான் சொன்னேனோ, உங்க நெருங்கின ஒருத்தராலதான் உங்களுக்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டம் வர போறதுன்னு. இப்ப பலிச்செடுத்து பாருங்க. அதான் கிடையாது,
நீ சொன்ன ஜோசியத்துல பாதி தான்டா பழிச்சிருக்குது. நல்லா யோசனை பண்ணி பாரு. நெருங்கிய நபரால தான் போகும்னு சொன்னேன், அது நடக்கலையே. ஊட்டியில எவனோ ஒரு குதிரையை ஓட்டுனா அவனால தானே போச்சு. அப்படி பார்த்தா 50-50 தான். ஆனா ஒண்ணு, அந்த குதிரை ஓட்டுனவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனுக்கு பாட கட்டிட மாட்டேன். பாடையா? டேய், என்னடா இது, நடு வீட்டுல ஒருத்தனை பாட கட்டி கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க போன மாதிரி. மார்ச்சரியில இருந்து வந்த மாதிரி இருக்கா. இது யாருன்னு தெரிஞ்சா நீங்க மறுபடியும் மார்ச்சரிக்கே அனுப்பிச்சிருவீங்க. யாருன்னு தெரிஞ்சா மார்ச்சரிக்கே அனுப்பிச்சிருவனா? யார் இவரு? ஜாக்கி ஜாக்கி. இது ஜாக்கியா? ஐயோ சார் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ஜோக்கி இல்ல, இது ரேடியோ ஜாக்கி. இது சாமாக்கும் சம்பந்தமூர்த்தி. ஷாமா இது? அட பாவி, என்னடா பல்லுகள் எல்லாம் போய் உடம்பெல்லாம் கட்டு போட்டிருக்க? இந்த அளவுக்கு நடந்தது காரணம் என்னடா? அவன் குதிரையில இருந்து கீழே விழுந்துட்டான். இது குதிரையில இருந்து கீழே விழுந்துட்டானா? இல்ல இல்ல, பச்சை குதிரை இருக்குல்ல, பச்சை குதிரை, ஆ. அத தாண்டி வரும்போது கீழே விழுந்துட்டான். பச்சை குதிரை தாண்டும் போது கீழே விழுந்துட்டானா? ஏன்டா 1.5 அடி ஒசரத்தை தாண்டறதுக்கே இப்படி உடம்பெல்லாம் கட்டு போட்டுருக்கிறியா? நீ எல்லாம் நெஜ குதிரை ஓட்டியிருந்தனா என்ன ஆகிறது? ஓட்டுனானே. எப்பா? லாஸ்ட் சண்டே. எத்தனை மணிக்கு? 11:30 மணிக்கு. பச்சை குதிரை தானே? இல்ல சார், நெஜ குதிரை. பேரு? ரேடியோ. ஊரு? ஊட்டியா? ஏன்டா 1.25 லட்சம் ரூபாய் தொலைஞ்சது உன்னாலதானா? நீதான் அந்த குதிரை ஓட்டி எனக்கு இவ்வளவு லாஸ் பண்ணியா? நீ எதுக்குடா ஊட்டிக்கு போன? மவன குதிரை வேற ஓட்டி அத வேற சாகடிச்சு நீ மட்டும் உசுரோட திரும்பி வந்திருக்கியா? உடம்பெல்லாம் கட்டா உனக்கு? எல்லா எலும்பும் முடிஞ்சு போச்சா? இந்த மூக்கு தானே மிச்சம். 1.25 லட்சம் ரூபாய்க்கு இந்த மூக்கு மட்டும் ஏன்டா இருக்கணும்? ஐயோ சார் சாம்பாவும் சார், நீங்க வந்து உட்காருங்க சார். உட்காருங்க. பாத்தேலா என் ஜோசியத்தோட பவர? இப்போ அது நம்புறேலா? நீங்க எதுக்காக ஊட்டிக்கு போனேன்? ஜோலியா இருக்கலாம்ங்கிறதுக்காக. சாம் எதுக்காக ஊட்டிக்கு போனா? ஏதோ ஒபிஷியல் ஒர்க்குக்காக. இப்படியாக்க 2 பேரும் போய் 2 பேரும் எதுக்காக ஊட்டி ரேஸ் கோர்ஸ்லயே உட்கார்ந்தேல்? அவன் எதுக்காக குதிரையை ஓட்டலாம், நீங்க எதுக்காக சாம் ஓட்டின குதிரை மேல பந்தயத்தை கட்டலாம்? எல்லாம் நான் சொன்னேனோ ஜோசியப்படி உங்க நெருங்கிற ஒருத்தரால நஷ்டம் வர போறதுன்னு. அது இதான். இப்போ அது ஜோசியத்தோட பவரை புரிஞ்சுக்கோங்க. சாமி, நீ உண்மையில குருடா, ஜோதிட குருடா. நீ சும்மா சொல்லக்கூடாது, கரெக்டா தான் சொல்லி இருக்கிற. எப்படி சிங்காய் தோத்துருக்கேன் பாத்தியா? நாளை காலையில இருந்து பாரு, வெடிஞ்சு நான் படுக்கிற வரைக்கும் எந்த வேலை செஞ்சாலும் உங்ககிட்ட கேட்டுட்டு தான் செய்வேன். ஆனா இதுக்கெல்லாம் குருதட்சணம் ஒண்ணு குடுக்கலாமோனோ? குருதட்சணைனா 1.25 ரூபா கொடுப்பாங்க. நான் தான் 1.25 லட்சம் ரூபாய் இவனால தொலைச்சிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் நீ 3 மாசம் வாடகை கொடுக்கலையல்ல, அத ஃப்ரீயா வச்சுக்கப்பா. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே ஓகே गाइस, இதுக்காக நம்ம செலிப்ரேஷன் பண்ணோம் இல்லையா? அதுக்காக நம்ம எல்லாரும் காஃபி ஷாப் போலாம். சாம், நீ இங்க இருந்து வீட்டை பாத்துக்கோ. பாய். பாய். ஏமா, இவன் அடிபட்டது நான் 1.25 லட்சம் ரூபாய் தோத்து போனது உனக்கு செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கு இல்ல? அது சரி, இவன் பொழைப்பானா சாவானா? இல்ல ஜோசியப்படி நல்ல வார்த்தையா சொல்லியா? பொழைச்சுக்குவானா? காபி ஷாப் போகணும். வாங்க வாங்க, அந்த உப்பிடி நாய் என்னெல்லாம் தொலைச்சு வச்சிருக்கான்னு தெரியல. வா வா வா. ஓ சிச்சி. அட, மேகி தமிழ் பேப்பர் படிச்சிட்டு இருக்கா? அட 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 அட, என்னையா? சரி சரி, இது படிச்சீங்களா? இடிதாக்கி பலியான 2 பேரின் குடும்பத்திற்கு மாவட்ட கலெக்டர் நிர்வாணமாக நேரில் சென்று 2 லட்சம் ரூபாய் வழங்கினார். இது நிர்வாணமா? ஓ சாரி சாரி சாரி, டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. நிவாரணத்துக்கு பதிலா நிர்வாணன் படிச்சிட்டேன். ஸ்லிப்பானது உன் தங்கு மட்டுமா? கலெக்டரோட ட்ரெஸ்ஸும் சேர்த்து இல்ல. ஏய், இங்க பாரு போங்கோ, இது அநியாயமா இருக்கு பாரு. ஓடி போன காதலனை கண்டுபிடிச்சு தாங்கன்னு ஒரு பொண்ணு உண்ணாவிரதம் இருக்கா பாரு. இதுல என்ன அநியாயம் இருக்கு? பின்ன செருப்பால அடிக்கணும் அந்த பொண்ண. அந்த நாய் இவளை விட்டு ஓடி போனதுக்கு இவ எதுக்கு உண்ணாவிரதம் இருக்கணும்? இவளுக்கு மூளை எங்க போச்சு? ஐ டோன்ட் நோ. இல்ல போங்கோ, அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கா.
இதுக்குதான் சொல்றேன். இந்த ஆம்பளைங்களை எல்லாம் நம்பவே கூடாது. சரியான ஏமாத்துக்காரங்க. fraud. என்ன ஆம்பளைங்களை பத்தி ஏன் நீ தப்பா பேசுற? எனக்கு புரியாது தெரியும்ல. ஆம்பளைங்களை பத்தி நீ தப்பா பேசாம அவ ஆம்பளைங்க பத்தி சொல்றடா, நீ என்ன டென்ஷன் ஆகுறதுக்கு? லூசு. நான் எப்படா லா டிகிரி முடிச்சு ஒரு பெரிய அட்வொகேட் கிட்ட ஜூனியரா ஜாயின் பண்ணுவேன்னு அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கேன். யாருமே என்னோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஆமா, நீ லோயர் ஆயிட்டா மட்டும் இந்த மாதிரி நான்சென்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட முடியுமா? ஹேய், கண்டிப்பா லவ் பண்றதுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் தடை விதிக்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் மனு எழுதி போடுவேன். அதான் என் வேலை. யாரோ ஒருத்தன் தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக லவ் பண்ண கூடாது, கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம் போங்கோ? கரெக்ட். எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? ம், இப்போ மேகி, இப்ப அந்த பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணி என்ன கிழிக்க போறா? மெகா சீரியல் ஹீரோயின்ஸ் மாதிரி உக்காந்து அழ போறா. அதுக்கு கல்யாணம் பண்ணாம லைஃப்ல ஜாலியா இருக்கலாம்ல. நேக்கு ஒன்னாக்கும் புரியலை. நீ ஏன் இந்த கல்யாணங்கிற வச்சு எடுத்தாலே கோபட்டுண்டே இருக்காய்? என்ன பொறுத்த வரைக்கும் லைஃப்ல கல்யாணங்கிறது ஒரு கெட்ட விஷயம். அவ்வளவுதான். இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் யார். சும்மா இருப்போங்க. லைஃப்ல கல்யாணம்ன்றது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். நீ என்னடான்னா அத கெட்ட விஷயம் சொல்ற. அதானே டேய், கல்யாணங்கிறது மனித வாழ்க்கையில ஒரு மெகா சீரியல்ல வர்ற 3வது எபிசோடு மாதிரி. 3வது எபிசோடு மட்டும் நல்லா இல்லன்னு வச்சுக்குவேன், க்ளோஸ், முடிஞ்சா போயிரு. முடியட்டுமே. ஏற்கனவே இந்தியால பாப்புலேஷன் அதிகமா இருக்கு. இப்படி நடந்தாலாவது கொஞ்சம் குறையும். போங்கோ, நீ சொல்றது சுத்த பைத்தியக்காரத்தனம். இட்ஸ் ரியலி நான்சென்ஸ் யார். நீ சொல்றத பார்த்தா கல்யாணமே பண்ணிக்கூடாதுங்கிறியா? ஆமா, போங்கோ. அப்ப லவ் அது அதை விட மோசம். சுத்த நான்சென்ஸ். ஏய், என்ன என்ன கொஞ்சம் விட்டா ஓவரா பேசுற? ஆமா, நீ சொல்றத பார்த்தா சாமியல் லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவோம் போல இருக்கே. சும்மா இருங்கடா. போங்கோ, எல்லா லவ்வும் சாதாரணமா நினைக்காத. சில பேர் ட்ரூ லவ் கூட பண்றாங்க தெரியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லவ் எல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணிடா. பொண்ணை பார்த்தமா, பேசினமா, பிக்கப் பண்ணமா, டிராப் பண்ணமா, எஸ்கேப் பண்ணமா, டாடா காமிச்சமா, போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். டேய், நான் அட்வொகேட் ஆனா முதல்ல டீல் பண்ற கேஸ் நீதான்டா. நீதான் என்னோட முதல் கேஸ். என்னோட ரேஞ்ச் தெரியாம நீ பேசிட்டு இருக்க. இந்த மாதிரிலாம் பேசினா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உன் மூஞ்சில காரி துப்புவாங்க. என்ன என்ன உனக்கு கேஸ் தானே வேணும்? நம்ம வெள்ளாத்தவ பக்கத்து வீட்டு சேவல் கார்பரேஷன் சொல்லி ஒரு கேஸ் போட்டுக்க போ. அச்சச்சோ. ஹேய், நீ வேணா பாரு, நான் ஒரு ஃபேமஸ் அட்வொகேட் ஆகி உங்க எல்லாரையும் கிழிக்க போறேன்டா. எல்லாம் எல்லாம் இந்த பேப்பரால தான் வந்தது. குடு. இதனால தான் வந்தது. போய் தொலைட்டோம். போங்கோ. அதாவது நீ வந்து பெரிய லாயர் ஆகணுங்கிற ஒரு வெறித்தனம் இது வரைக்கும் உனக்குள்ள இருக்கிறது எனக்கு தெரியாம போயிருச்சு. ஆமா, தெரிஞ்ச என்ன கிழிக்க போறீங்க? ஒண்ணு பண்ணட்டுமா? என்ன? எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய லாயர் இருக்காரு, அவர்கிட்ட வேணா உன்னை கொண்டு போய் ஒரு ஜூனியரா சேர்த்து விட்டுமா? சார், என்ன? வாங்க சார். எங்க? இப்படி வாங்க சார். எங்கம்மா? இங்க வாங்க சார். போதுமா? இங்க வாங்க சார். இத வந்துட்டேன். ஐயோ, வாங்க சார். என்ன சார், நீங்க தெய்வம் சார். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். சார், என்ன சார் நீங்க? ஐயோ, நானே மறந்துட்டேன். நான் லா டிகிரியே இன்னும் முடிக்கல சார். டிகிரி முடிக்கலங்கிற ஃபீலிங் தானா உனக்கு? அட நீ ஒண்ணு, உனக்கு இருக்கிற அறிவுக்கு திறமைக்கு பிஎஸ்சி முடிக்காமயே நேரா ஜட்ஜாவே ஆயிடலாம். பிஎஸ்சியா? அவர்கிட்ட உன்னை ஜூனியரா சேர்த்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அந்த லாயர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? கீழ்கோர்ட்ல 5 வருஷம் தண்டனை வாங்கி கொடுத்த ஒருத்தருக்கு அவரோட வாத திறமையில வாதாடி அதே கீழ்கோர்ட்ல 10 வருஷமா மாத்தி விட்டவர். என்னவோ இதுல விசேஷம் என்ன தெரியுமா? யாருக்கு தெரியுமா 5 வருஷத்தை 10 வருஷமா மாத்துறது? அவனுடைய கிளையண்ட்டுக்கு. Head down, please. எஸ். போங்க. உனக்கேத்த லூஸ் லாயர் போய் ஜாயின் பண்ணிக்க போ. போடா, வாய் மூடுறா. சார், தேங்க் யூ சார். எப்ப சார் கூட்டிட்டு போறீங்க? அவன் இனி உயிரோடு இருக்கிறானா இல்லையான்னு கொஞ்ச நேரம் கழிச்சு தெரிஞ்சு போன் எல்லாம் பண்ணி தானே சொல்லணும். சார் சார் சார், காய விடுறீங்க சார். சார், எப்ப சார் கூட்டிட்டு போறீங்க? நாளைக்கு கூட்டு போறேன். நாளைக்கா? சரி விடு, டுமாரோ கூட்டு போயிடுறேன். ஓகே ஓகே. ஓகே தானே? ஓகே ஓகே ஓகே. எப்படியோ போங்கோட ட்ராக் ஓபன் ஆயிடுச்சு. இனிமே நம்மளதெல்லாம் எப்போ ஓபன் ஆகும்னு அந்த டைரக்டருக்கு தான் தெரியும். யார் அந்த டைரக்டர்? தெரியாதுல்ல? சொல்லட்டுமா? என்னோட நடராஜ பெருமாள். ஹாய் போங்கோ. ஹாய் ஹாய் ஹாய்.
ஏய் என்ன இவ்ளோ அவசரமா புக் படிச்சிட்டு இருக்க? ஹே ஒண்ணும் இல்லையா, இன்னைக்கு அந்த அட்வொகேட்டை மீட் பண்ண போறேன். பாரு என் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா தெரியல, அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கேன். அவர் ஏதாவது லா பாயிண்ட் அப்படி இப்படி என்ன ஏதாவது கேள்வி கேட்டாருன்னா பயமா இருக்கு. பொங்கோ, அவரு உனக்கு புக்ல இல்லாத ஒரு விஷயம் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயமா கேள்வி கேட்டாருன்னா நீ என்ன பண்ணுவ? எந்த மாதிரி? ஆ, என்ன போங்கோ, ஃபோன் கால் ஏதாவது வந்துதா? வரல சார், அதுக்கு தான் வெயிட்டிங். ஐயையோ, இந்த ஓட்டவா இருக்கானே பஞ்சபூதம், வக்கீல் பஞ்சபூதம். அவங்கிட்ட ஒண்ணு சேர்த்தி விடலாம், வர சொன்னா போலான்னு நினைச்சேன். போன் ஒண்ணு வரலையாக்கு. இன்னும் வரல சார். ச்சே. சார் ஒன்னு பண்றீங்களா? பொங்க ரொம்ப டென்ஷனா இருக்கா. ஏன்? அவ வந்து ஏதோ கேஸ் விஷயமா ரொம்ப டென்ஷனா இருக்கா. நீங்க ஒன்னு பண்ணுங்களேன், பேசாம பொங்குக்கு நீங்க ஒரு கேஸ் கொடுங்க, அவ உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பா. ஓகேவா? ஒண்ணும் இல்ல சார், ஒரு சின்ன ரிஹர்சல். அங்க ஏதாவது எனக்கு டெஸ்ட் வச்சுட்டாங்கன்னா அதான் பயமா இருக்கு. நீங்க ஏதாவது என்ன கேள்வி கேளுங்களேன். அட விடு, அவன் ஒன்னும் அவ்வளவு பிரில்லியன்ட் கிடையாது. டெஸ்ட் வச்சாதான் என்ன, நான் தான் கூட வரேன்ல, ட்விஸ்ட் அடிச்சிட மாட்டேன். உன்னை எப்படியாவது பாஸ் பண்ணிரு, கவலைப்படாத. இப்ப என்ன உனக்கு கேஸ் வேணும், அவ்வளவுதானே? என்னமா இருக்கு கேஸ்? அருமையான கேஸ். அதாவது புதுசா கல்யாணமான தம்பதிக. கல்யாணத்தை விட்டா வேற எதுவுமே தெரியாதா உங்களுக்கு? அட விடு, ஒரு எக்ஸாம்பிள் தானே சொல்றேன். புதுசா கல்யாணம் ஆன தம்பதிக டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி 1 வருஷம் ஆயி போச்சு. அதாவது கேஸ் எண்டுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி நேரத்துல 2 பேருமா சேர்ந்து வந்து உங்ககிட்ட நிக்கிறாங்க, நீ என்ன பண்ணுவ? டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவேன். கை கொடுக்காத. தா, இது எல்லா வக்கீலும் செய்யறது தானே. இப்போ அவங்க கடைசி நிமிஷத்துல வந்து நிக்கிறது வந்து பிரியறதுக்காக இல்ல, சேர்த்து வைங்கன்னு வந்து நிக்கிறாங்க. இப்ப என்ன பண்ணுவ? இப்போ அவங்க கடைசி நிமிஷத்துல வந்து நிக்கிறது வந்து பிரியறதுக்காக இல்ல, சேர்த்து வைங்கன்னு வந்து நிக்கிறாங்க. இப்ப என்ன பண்ணுவ? சேர்த்து வச்சிருவேன். ஆக பிரியோன்னு சொன்னா பிரிச்சு வச்சிருவீங்க, சேரோன்னு சொன்னா சேர்த்து வச்சிருவீங்க. இதுக்கு அதுக்கு வக்கீல் தொழில் படிக்கணும், காசு பிடிச்ச தண்டக்கேடு. ஹலோ, என்ன இதுக்கு அந்த பொண்டாட்டி புருஷனுக்கு மூளை இருந்தா அவங்களே பண்ணிக்கலாம்ல, எதுக்கு என்கிட்ட வரணும்? ஓ, மூளை இல்லங்கிறதுனால தான் உங்ககிட்ட வர்றாங்க இல்ல? யோசிக்கிற மாதிரி ஏதாவது கேஸ் கொடுங்க சார், இல்ல கிளம்புங்க. யோசிக்கிற மாதிரி தானே, கொஞ்சம் இரு யோசிச்சு சொல்றேன். அவரு விடியா, நீ பேசாம ஒண்ணு பண்ணு, நீ யூஎஸ்க்கு போயிடு. ஓகே, அங்கதான் உனக்கு தெருக்கு தெரு ஒரு டைவர்ஸ் கேஸ் கிடைக்கும். அருமையான கேஸ் ஒண்ணு. என்ன சொல்லுங்க? நல்லா கேட்டுங்க. அதாவது கட்டின புருஷனை விட்டுட்டு ஒரு பொண்டாட்டி ஒரு கள்ளக்காதலனோட ஓடி போயிடுறா. அடி பாவி. ஓடி போயிட்டாளா? இப்ப புருஷனுக்கு டென்ஷன் ஆயி போச்சு. எப்படி என்ன விட்டுட்டு இன்னொருத்தங்க கூட ஓடி போனான்னு நினைச்சவன் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனான். கள்ளக்காதலனையும் எவங்கோட ஓடி போனாலும் அவளையும் கூட்டிட்டு 3 பேருமா ஸ்டேஷன்ல போய் நின்னாங்க, கேஸ் ஃபைல் பண்ணாங்க. இந்த மாதிரி கேஸ ஃபைல் பண்ணும்போது உன் பொசிஷன்ல நீ என்ன பண்ணுவ? அதாவது 3 பேரும் இப்ப வந்து கோர்ட்ல இருக்காங்க, நான் தீர்ப்பு கொடுக்கணும். ஆமா, மரண தண்டனை. நீ சவுதியில பிறக்க வேண்டியதா? எடுத்த உடனே மரண தண்டனை எல்லாம் கொடுக்க முடியாது சட்டத்துல. நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லணும். ஒரு பாயிண்ட் சொல்லு பார்க்கலாம். நீங்க சொல்றேன் கேளுங்க. சொல்லு. பாயிண்ட் நம்பர் 1, ஓடி போற அளவுக்கு இந்த பொண்ணோட குடும்பமே நடத்த தெரியாத இந்த மாதிரி ஆம்பளைங்க எல்லாம் இந்த தமிழ் மண்ணில இருந்து பிரயோஜனமே இல்லை. பாயிண்ட் நம்பர் 2, கட்டின புருஷனை விட்டுட்டு கண்டவனோட ஓடி போற இந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாம் தமிழ் மண்ணில பிறக்கவே கூடாது. அவளுக்கு இந்த தமிழ் பண்பாட்டை மதிக்க தெரியல, அவ உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? பாயிண்ட் நம்பர் 3, சொல்லு. அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்படுற இப்படிப்பட்ட கேவலமான ஆம்பளைங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி மரண தண்டனை தான் கரெக்டான தீர்ப்பு. What do you say? Fantastic Pongo, you are my friend. எல்லாம் சரி, எல்லாம் சரிம்மா. அதாவது 3 பேருமே வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வாழ முடியாது, அவனுக்கு மரியாதை இல்ல, செத்து போகணும்னு சொன்ன. ஆனா இந்த 3 பேர் கதையும் நடந்தது கேரளாவிலேயாச்சா? இது ஒரு பெரிய விஷயமா? சரி, இந்த 3 பேருக்கும் கேரளா மண்ணில் வாழ தகுதி இல்லை. அடிச்சா பாரு பாயிண்ட். உனக்கு வந்து தகுதி இருக்குது, நீ ஒரு பெரிய லாயர் ஆகிறதுக்கு. இத பாரு, கடையில ஏதாவது கஸ்டமர் வந்திருப்பான், ஏதாவது 5-10 தேரும். நான் காஃபி ஹவுஸ் போறேன், அந்த வக்கீல் கிட்ட இருந்து போன் வந்து வச்சுக்குவேன், டான்னு பேசிட்டு என்ன கூப்பிடு, நான் வந்துடுறேன். என்ன? சரி வந்துடுறேன். போங்க போங்க, பிச்சை எடுக்க. ஓகே. எடு. ஹலோ, ஹாய். நீயா? உனக்கு எத்தனை தடவை சொல்றது இந்த மாதிரி ஃபோன் பண்ணி இரிட்டேட் பண்ணாத.
ஹே ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாத. எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கேன் எனக்கு ஃபோன் பண்ணாதன்னு. உனக்கு ஒரு வேலையே இல்லையா? போட வை. ஏய் யாரு இப்படி கத்திட்டு இருக்க? யாரோ ஒரு யூஸ்லெஸ். ஹலோ, என்ன உனக்கு அறிவே இல்லையா? எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கேன் எனக்கு ஃபோன் பண்ணாதன்னு. உனக்கு ஒரு வேலையே இல்லையா? ஏன் என்ன இப்படி இரிட்டேட் பண்ற? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஹலோ, யாரு? ராங் நம்பர். வைடா போன. போங்கோ, ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? வாட்ஸ் ராங் வித் யூ? என்ன ஆச்சு? இவன. ஹலோ. ஹலோ, என்ன மரியாதை? நான் உனக்கு மரியாதை கொடுக்கணுமா? நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? ஹேய் ஹலோ, நேர்ல வாடா. தைரியம் இருந்தா நேர்ல வா. நேர்ல வா. ஐயோ, ஹலோ, உங்களுக்கு யார் வேணும்? ஹலோ, யார் சார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஆம்பளடி. ஆ? என்ன புரியலையா? ஆம்பளையா இருந்தா போன்ல நேர்ல வான்னு சொன்னீங்களே, அந்த ஆம்பளை. ஏய், நான் தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். என்ன ரொம்ப தைரியமா? மனசுல என்ன நினைப்பு உனக்கு? மிரட்டியா நீ? நீதான் அந்த பொம்பளையா? ஆமா. சார் ஏதோ என் ஃப்ரெண்டு பாவம் ஏதோ தப்பு பண்ணிட்டா. ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க கிளம்புங்க ஏய், சார். நீ சும்மாரு. நீ என்னடி அவங்கிட்ட சாரி கேட்டுக்கிட்டு என்ன 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 நினைச்சிட்டு இருக்க? ஏன் வீட்டுக்குள்ளே வந்து என்கிட்டயே ஃபிலிம் காட்டுறியா? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏய், நான் யார் தெரியுமா? மகளே காணாம போயிடுவே, ஜாக்கிரதை. ஏதோ பொம்பளையாச்சேன்னு பார்த்தேன். இப்பதான் தெரியுது. என்ன 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 தெரியுது? என்ன ஃபிலிம் காட்டுறியா? ஏன் வீட்டுக்கே வந்து எனக்கே ஃபிலிம் காட்டுறியா? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏய், என்ன ஃபிலிம் காட்டணுமா? காட்டா ஃபிலிம் கலர் கலரா காட்டுவேன், டிசைன் டிசைனா காட்டுவேன். காட்டணுமா ஃபிலிம்? சொல்லு. என்ன? ஓகே சார், ப்ளீஸ் ரிலாக்ஸ். என்ன என்ன ஃபிலிம் காட்டுறியா? டச் பண்ணிடுவியா? தூக்கிடுவியா என்ன? ஈவ் டீசிங் கேஸ்ல உன்னை நான் புக் பண்ணிடுவேன். கேஸ் ஏன் மேல? எனக்கே கேஸா? ஐயோ, ஏன் அவ்வளவு பொறுக்கியா நீ? பொம்பளை 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 நீயே பொறுக்கியா இருக்கப்ப ஆம்பளை சிங்கம். நான் பொறுக்கியா இருக்க கூடாதா என்ன? இதோ பாருடா. பொறுக்கின்னு சொல்லிட்டா. ஏய், என்ன பார்த்தா பொறுக்கி மாதிரி இருக்கா உனக்கு? ஒரு நிமிஷம், என்ன பார்த்தா பொறுக்கி மாதிரி இருக்கா உனக்கு? சொல்றா. ஏன் 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 இந்த பில்டப்? ஜாகிரதை, பிச்சி போடுவேன் பிச்சி. பிச்சு புடுவானமே. என்ன control yourself, relax. Sir, please sir, please. இல்ல இவனை நான் விட மாட்டேன். ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்ன நினைச்சிட்டு இருக்க? இல்ல ஒண்ணு ப்ளீஸ் ஒரு நிமிஷம். என்ன நினைச்சிட்டு இருக்க? என் வீட்லயே வந்து தகராறு பண்றியா நீ? மனசுல என்ன நினைப்பு உனக்கு? வேண்டான்னு சொல்றேன்ல. ஓங்கோ, ஒரு ராங் நம்பர் பேசுறதுக்கு இவ்ளோ திமிரா உனக்கு? என்ன நினைச்சிட்டு இருக்க? வீட்டுக்கு வந்துருவே அதுக்கா நீ? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்ன பண்றாங்க? நான் ஊடு கட்டுறாங்களா? என்ன நான் கட்டுமா ஊடு? சும்மா டிசைன் டிசைனா கட்டுவேன். அப்படியே கண் கூட பாத்துட்டு இருக்கா? எப்படி? கால் எடுத்து. வாவ் சார், சூப்பர் சார், எக்ஸலென்ட்டா பண்றீங்களே. போங்கோ, ரிலாக்ஸ். சார் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் சார், ப்ளீஸ். எனக்காக ஒரே ஒரு தடவை ஒன்ஸ் மோர் பண்றீங்களா? நிஜமா? உனக்காக?